குழந்தைங்களா கவனிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்குற எழுத்து பயிற்சி புத்தகம்தான் இது. நீங்கள் ஃபீஸ் கட்டினவங்க எல்லார்ட்டையுமே இந்த புக்கு இருக்கும் இல்லையா? கவனிங்க. தாய்மொழி தமிழ் எழுத்து பயிற்சி நூல். இந்த புத்தகத்தில் உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க? எழுத்து பயிற்சி. நீங்கள் எழுத கற்றுக்கிறதுக்காக இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் இல்லையா? உயிரெழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியுமா? என்னென்ன உயிரெழுத்துக்கள் என்னென்ன வீட்டில் சொல்லி பாருங்கள். நான் இப்போ கேட்குற கொஷினுக்கு வீட்டில் அப்பா அம்மா கிட்ட அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் என்னென்ன? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12ம் என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். இந்த 12 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். சரியா? இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. கீழே பாருங்கள், மெய் எழுத்துக்கள். கீழே என்ன கொடுத்துருக்காங்க? மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. என்ன? இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், ஈ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன். இது எல்லாமே என்ன எழுத்துக்கள்? மெய் எழுத்துக்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எழுத்து மேலே புள்ளி வச்சுருந்தா அந்த எழுத்து என்ன எழுத்து? மெய் எழுத்துக்கள். புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள்? மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. எத்தனை? 18. அடுத்தது கீழே பாருங்கள். உயிர் மெய் எழுத்துக்கள். கீழே என்ன எழுத்துக்கள் இருக்குது? உயிர் மெய் எழுத்துக்கள். அது என்னென்னு பாருங்கள். க, ஞ, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. இது எல்லாமே என்ன எழுத்துக்கள்? உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்தும் இந்த மெய் எழுத்தும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள். சரியா? உங்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாச்சுன்னு டவுட் இருக்கா? அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லித்தரவா? இந்த மெய் எழுத்து இருக்கு இல்லையா? இந்த இக்கை இங்கே போட்டுக்கலாம். கூட்டல் இங்கே என்ன உயிர் எழுத்து இருக்குது? ஆ இருக்குது. இந்த ஆவை இங்கே போட்டினா இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? இந்த கா. இக்கு கூட்டல் ஆ, கா. சரியா? இதே மாதிரி உருவான எழுத்துக்கள் தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள். புரியுதா குழந்தைங்களா இப்போ உங்களுக்கு? உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக? நடைமுறையில் உள்ள வடமொழி எழுத்துக்கள். நடைமுறையில் உள்ள வடமொழி எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். ஜ, ஷ, ச, ஹ, ஷ, ஸ்ரீ. இது எல்லாமே என்ன எழுத்துக்கள்? வடமொழி எழுத்துக்கள். இந்த வடமொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? எண்ணி பாருங்கள். ஜ, ஷ, ச, ஹ, ஷ, ஸ்ரீ. 1, 2, 3, 4, 5, 6. இது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 6 எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா தமிழில் நீங்கள் எது வேணால் ஈஸியாக நீங்களே எழுதலாம், நீங்களே படிக்கலாம். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எழுத்துக்கள் மட்டும்தான். இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா குழந்தைங்களா நீங்கள் தமிழ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் முதல்ல இதை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கோங்க. நிறைய பிள்ளைங்க கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில எழுத்துக்கள்லாம் தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக கற்றுக்கலாம் குழந்தைங்களா. சரிங்களா? ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபக சக்தியவும் கூட்டும், அதே சமயம் நமக்கு அறிவையும் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எந்த ஒரு பாடமும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது.
தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்கள். ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி பாருங்கள் உங்களுக்கு தெரியாத எழுத்துக்களை. சரிங்களா? அது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். தமிழ் வந்து ரொம்ப 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 ஈஸி. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. மிஸ்ஸு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும். ஓகே.